பிரைஸ் லார்ட். ஆண்டவரும் கர்த்தருமாய் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால உங்களை வாழ்த்துக்கிறேன். இன்றைக்கி 1 பேதுரு 1:17 படி நாம் 17 சொல்லி நம்ம இன்னைக்கு தியானிக்கலாம். பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியைகளின்படி நியாயம் இருக்கிறவரே, நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசியாக சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள்னு சொல்லி இந்த வசனம். பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னாக்கா பூமியின் வாழ்கிற வாழ்க்கையை குறிக்குது. பயத்துடனே என்றால் வாழ்க்கையின் கிரியைகளே குறிக்குது. பயத்துடனே நாம் இந்த பூமியில் வாழும்போது நடந்து கொள்ளணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாங்க. அப்புறம் எதிலெல்லாம் நம்ம பயம் இருக்கணும் அப்படின்னாக்கா பிதாவின் அன்புக்குரிய அவங்களாக நாம் பயம் பிதாவின் அன்புக்குரியவங்களாக நம்ம நடந்து கொள்ளணும். பயம் எதிலெல்லாம் இருக்கணும்னு சொல்லி பயம் கிருபை குறையாதபடி அவருக்கு பயந்துருக்கணும். வேதம் வாசிக்கணும். அப்புறம் வேதம் வாசிக்கும்படி நம்ம பாதுகாத்து கொள்ளணும். அப்புறம் கிருபையை குறித்து உள்ள ஒரு பயம் இருக்கணும். அவருடைய கிருபை இழந்து போகாதபடிக்க நாமே பாதுகாத்து கொள்ளணும். வேதம் வாசிக்கணும். அப்புறம் உபவாசம் இருக்கணும், ஜெபம் இருக்கணும், துதி இருக்கணும், ஆராதனை இருக்கணும். ஐக்கியம் குறையாதபடி நாம் பாதுகாத்து கொள்ளணும். சோத்திரத்தில் பெருகிறவங்களாக நாம் இருக்கணும். சோத்திரம் நமக்குள்ளே பெருகணும். எப்போதும் சோத்திரம் பண்ணிகிட்டே இருக்கணும். ஐக்கியம் குறையக்கூடாது. தேவஜனங்களோட உள்ள ஐக்கியம், அதுவும் இல்லாமல் குடும்பத்தோடும் நல்ல உறவுகளோடும் நம்ம ஐக்கியம் இருக்கணும். இதெல்லாம் ஆண்டவர் பார்க்குறாங்க. பரிசுத்த ஆவியானவரே விட்டு விலகக்கூடாத ஹிருதயம் நமக்கு இருக்கணும். அதாவது பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுகிற எந்த காரியம் நாம் செய்யக்கூடாது. அப்புறம் பட்சபாதம் அவரிடத்தில் இல்லை. அன்றி பட்சபாதம் இல்லாமல்னு சொல்லி வேதம் வசனத்தில் ஆரம்பிச்சு பட்சபாதம் அவருக்கு இல்லை. முகபட்சம் பார்க்க மாட்டாங்க. மனுஷன்தான் முகத்தை பார்க்குறாங்க, தேவன் முகத்தை பார்க்க மாட்டாங்க, இதயத்தை பார்க்குறாங்க. அதனால் அவரிடத்தில் பட்சபாதம் முகபட்சம் கிடையாது. நம்ம கிரியைகள் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கணும். நம்ம சுத்தம் உள்ளவங்களாக இருக்கணும். நாம் இல்லைனாக்கா இதெல்லாம் செய்யலைனாக்கா நியாயம் தீர்ப்பில் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அதனால் நம்மளோட வாழ்க்கையில் நாம் பட்சபாதம் இல்லாமல் நியாயம் தீர்க்கிறவரை துக்கப்படுத்தாதபடிக்கு இந்த பூமியில் பரதேசியாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நம்ம வாழ கற்றுக்கொள்ளணும். பயத்துடனே நம்ம இருக்கணும். வேதம் என்னென்னலாம் சொல்லியிருக்கு, எதுக்கெல்லாம் பயந்துட்டா நம்ம தேவனுக்கு பிரியமாக இருக்கலாம். நியாயந்தீர்ப்பில் உள்படாதபடிக்கு அவளை வருகையில் சந்தோஷமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய காரியங்கள் என்னென்னங்கிறத யோசனை பண்ணி நம்ம வாழணும். கர்த்தர் இந்த வார்த்தைகளெல்லாம் ஆசீர்வதிக்கட்டு. ஆண்டவரே உமக்கு நன்றியோடு துதிக்குது.